வணக்கம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பாட்டி சொல்கிற சின்ன கதையை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கெல்லாம் பாட்டி வடை சுட்ட கதை தெரியும்னா அதில் ஒரு காக்கா வருமே, பாவம் அந்த காக்கா வடையை ஏமாந்து விட்டுரும். ஆனால் நம்ம கதையில் வர காக்கா ரொம்ப புத்திசாலியான காக்கா. ஆக்சுவலி 2 காக்கா, ஒரு அம்மா காக்கா ஒரு அப்பா காக்கா இருந்துதான். அது ரெண்டும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நமக்கும் ஒரு குஞ்சு பொறிச்சு நம்மளும் ஒரு குட்டி காக்கா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக முட்டை போட்டு அடை காத்து காப்பாற்றி வந்துட்டே இருந்தாங்களாம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா கூட்டில் முட்டையை காணும். யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, அந்த மரத்துக்கடியில், அவங்க கூடு கட்டி வச்சுருந்த மரத்துக்கடியில் ஒரு நாகப்பாம்பு இருந்துதான். அந்த நாகப்பாம்புக்கு பசிக்கிறப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களுடைய கூட்டில் போயிட்டு இவங்க வச்சுருந்த முட்டையை வந்து உடச்சி சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். இது தெரிஞ்ச உடனே இந்த 2 காக்காவும் ரொம்ப அழுதுட்டு, ஐயோ நம்மளோட முட்டை போயிடுச்சே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேணால் போயிட்டு அந்த பாம்புக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பொந்துக்குள்ளே போயிட்டு பாம்பை கூப்பிட்டு, பாம்பு சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கூடு கட்டி முட்டை போட்டு அதுலேருந்து குஞ்சு பொறிச்சு எங்கள் ஃபேமிலியை வளர்க்கலான்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் எங்கள் முட்டையை மட்டும் எதுவும் செய்யாதீங்க, ஒரு முட்டையாவது எங்களுக்காக விட்டு வைங்க, நாங்கள் ரொம்ப பாவம் இல்லையான்னு கேட்டாங்களாம். அதுக்கு பாம்பு உள்ளேருந்து சீறிக்கிட்டு வந்து, நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், இல்லைன்னா இன்றைக்கி முட்டை, இல்லைன்னா நாளைக்கு உங்களையே தூங்கும்போது வந்து கடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுச்சான். இவங்களுக்கோ பயம். என்னதான் இவங்க வந்து பறவைகளாக இருந்தாலும் பாம்பு வந்து இவங்களை விட ரொம்பவே பெருசாகவும் இவங்களை விட ரொம்ப பலசாலியாகவும் இருந்துச்சான். அதனால் அந்த பாம்புக்கிட்ட சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு பயம். சண்டை போட்டாலும் இவங்களுக்கு தான் அடி விழுன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணலான்னு அப்படின்னு உட்காந்து யோசிச்சாங்களாம். பழைய கதையில் நரி தானே காகத்தை ஏமாத்திச்சு. ஆனால் இந்த கதையில் பாருங்களேன், இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இப்படி பயந்து உட்காந்துருக்கும்போது அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சான். அப்போ அந்த நரிக்கிட்ட கேட்டாங்களாம், நரியாரே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்னு. அப்போ நரி சொல்லிச்சான், இதுக்காக கவலைப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு அழகான வழி சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பாம்புக்கிட்டேருந்து உங்களுக்கு இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக தொல்லையே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லிச்சான் நரி, இந்த பக்கத்து ஆற்றுல நிறைய பேர் குளிக்க வருவாங்க, அதில் ராணியும் அவங்களுடைய பொண்ணும் கூட குளிக்க வருவாங்க. அப்படி அவங்க குளிக்க வரும்போது அவங்க நகையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முத்து மாலையோ இல்லை ஏதாவது ஒரு விலையுயர்ந்த மாலையோ கொத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பு பொந்து உள்ளால் போட்டுருங்க அப்படின்னு. இந்த காகமும் அடுத்த நாள் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு ராணியும் அவங்க பொண்ணும் எல்லாம் குளிக்க வரும்போது அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்களாம். அவங்க குளிக்க ஆற்றுக்குள்ளே இறங்கின உடனே அவங்களுடைய மாலை ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு குளிக்க போனாங்களாம். அப்போ கரெக்டாக இந்த காகம் ஒன்று பறந்து போய் ஒரு மாலையை கொத்தி எடுத்துகிட்டு வந்து பறந்து வந்து அந்த பொந்துக்குள்ளே போட்டுட்டாங்களாம். போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கூட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்த ராணியும் அவங்க பொண்ணும் எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, ஐயோ நம்மளுடைய மாலை ஒன்று காணுமே, அது ரொம்ப ரொம்ப விலையுயர்ந்த முத்து மாலையாச்சு, அது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையாட்கள் காவலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை ஃபுல்லாக தேடுங்க அப்படின்னாங்களாம். அவங்க சுற்றியும் முற்றியும் ஃபுல்லாக தேடிட்டு பார்க்கும்போது வெளிச்சத்தில் அந்த பாம்பு பொந்துக்குள்ளேருந்து ஏதோ மின்னுற மாதிரி இவங்களுக்கு தோணிச்சான். உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே தான் அந்த பாம்பு பொந்துக்குள்ளே தான் அவங்களுடைய மாலை இருந்துதான். இதை பார்த்த உடனே அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி நம்ம எடுக்கிறது, நம்மளால் கையை விட்டு எடுக்க முடியாது, உள்ளே பாம்பு தூங்கிட்டு இருக்குது, நம்ம கை விட்டோன்னா கண்டிப்பாக பாம்பு கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பாம்பு பொத்தை ஃபுல்லாகவுமே கடப்பாரை வச்சு உடச்சி அந்த உள்ளே இருந்த பாம்பை அது தூங்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து திடீர்னு அடித்து உடச்சி அதை கொன்று அந்த முத்து மாலையை எடுத்துட்டாங்களாம். இதுக்கப்புறமா அந்த காகத்துக்கு பாம்புக்கிட்டேருந்து தொல்லையும் வரலையாம். அடுத்து அவங்க முட்டை போட்டு அவங்க குஞ்சு பொறித்து அவங்க குஞ்சுகளோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒருத்தங்க நம்மளை விட பலசாலியாக இருக்காங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட எப்போவுமே தோற்று போகணுன்னு தான் அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் அறிவாக யோசித்து
ஏதாவது அதற்கான ஒரு நல்ல விஷயத்த பெரியவங்களோ இல்லை மற்றவங்களோ சொல்கிற அறிவுரையை கேட்டு நடந்துக்கிட்டோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும்.